சத்து மாவு வச்சு ஹெல்த்தியாக லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்து மாவு லட்டு செய்யறதுக்கு சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த சத்து மாவு செய்யறதுக்கு கேழ்வரகு 100 கிராம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கம்பம் எடுத்து சுத்தம் பண்ணி 100 கிராம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். 100 கிராம் வறுகடலை எடுத்துக்கலாம். தனித்தனியாக வறுத்து ஆற வச்ச கேழ்வரகும் கம்பும் வறுகடலையோட சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை தோல் உரித்து எடுத்துக்கலாம். லட்டு செய்ய தேவையான 1 கப் சத்து மாவு, 1/2 கப் சுத்தமான தூள் வெல்லம், 1/2 கப் வறுத்த தோல் நீக்கின வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் முந்திரி, 7 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரெடியாக இருக்குது. வாங்க லட்டு செய்யலாம். ஒரு அடிகனமான பானலி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கலர் மானதும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இது ஆறட்டும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சத்து மாவை சேர்த்து மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கம்பும் ராகியும் தனித்தனியாக வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் லேசாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தாலே போதும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வறுத்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த வறுத்த மாவு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து தோல் உரித்த வேர்க்கடலையை சேர்த்து அது கூடவே ஏலக்காயை தோல் நீக்கி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி நல்லா அரைக்கும்போது வேர்க்கடலையில் இருக்க எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி இருக்கும். இது கூடயே எடுத்து வச்சிருக்கிற உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஈரமாக நல்லா திக்காக சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். இப்படி அரைக்கும்போது நமக்கு நெய் கம்மியாக தேவைப்படும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சுத்தமான வெல்லத்தையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். இதே ஜாரில் இப்போ சத்து மாவையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நமக்கு ஜார் பத்தாது, மாவு அதிகமாக இருக்கிறனால தட்டில் கொட்டி மாவோடு சேர்த்து கலந்து கையால் திரும்ப பாதியாக 2 முறை நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக இருக்கும்போது நீங்கள் மிக்சி ஜார்லேயே மாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து கலந்துக்கலாம். இப்போ 2 முறையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து 2ஐயும் ஒன்றா கலந்துக்கிறேன். நீங்கள் சத்து மாவாக இல்லைன்னாலும் ராகி மாவும் கம்பு மாவும் தனித்தனியாக கடையில் வாங்கி சம அளவு எடையோட கம்பு மாவு ராகி மாவு சேர்த்து கூட ஒரு கடலையும் அரைச்சி மாவு சேர்த்து நெய்யில் வறுக்கும்போது மட்டும் நல்லா 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் ஒரு மிதமான தீயில் வறுத்துக்கணும். இப்போ இந்த மிக்ஸ் கூட வறுத்து வச்ச முந்திரியும் சின்ன சின்னதாக பொடியாக உடச்சி சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பவுடராகவும் ஒரு ஏர்டைட் டப்பாவில் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நெய்யெல்லாம் கம்மியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியேவும் உருண்டை பிடிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் திராட்சை வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறனால ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் நல்ல வாசனையாக நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். அது இன்னும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்கிற நெய்யையும் மொத்தம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நெய் எல்லா மாவுலேயும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சோன்னா 2 கையால் கூட உருட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஷைனிங்காக இருக்கும். நெய்யோட ஷைனிங்கோட நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். வறுத்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டுகளாக உருட்டி வச்சிடலாம். இப்போ எல்லா லட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லட்டு எல்லாம் பார்க்கவே ஷைனிங்காக அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு லட்டு எடுத்து உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக முந்திரியெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. இந்த நெய் கம்மியாக சேர்த்த லட்டையும் பாருங்கள் நல்லாவே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.